சண்டைக்கோழி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. விஜயும் விக்ரமும் சேர்ந்துக்கிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட டீல் பேசுகிறாங்க. 10 லட்சத்தில் ஆரம்பித்து விக்ரம் 50 லட்சத்தில் முடிக்கிறாரு. கடைசியாக இதையே நாம் ஃபைனல் பண்ணிக்கலாம். மகா மேலே நீங்கள் போட்டிருக்கிற கேஸை வந்து கேன்சல் பண்ணணும் அப்படின்னு விக்ரம் சொல்ல, அதுக்கு விஜய் வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸ்க்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்னு மட்டும் எங்ககிட்ட சொல்லிடுங்க, இதோட இந்த டீலை நாம் முடிச்சுக்கலாம், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு விக்ரம் இன்ஸ்பெக்டர் கிட்ட கேட்க, இன்ஸ்பெக்டர் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்குறாங்க. அதுக்கு விக்ரம் சரி நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க, ஆனால் அதிகமான டைமை எடுத்துக்காதீங்க. ஏன் சொல்கிறேன்னா மகா அந்த மாதிரி டர்ட்டி பிளேஸ்லலாம் ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாது, நீங்கள் யோசித்து ஒரு முடிவு எடுத்துகிட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னு விக்ரம் அவருடைய விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. நந்தினியும் புலிமுருகனும் ரொம்ப வந்து டென்ஷனாக இருப்பாங்க. அப்போ புலிமுருகன், அக்கா நேரம் ஆக ஆக எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குக்கா, அந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொல்லி உளறி வச்சுருக்கானோ தெரியல, எனக்கு நைட்டு சாப்பாடு வீட்லையா இல்லை ஜெயிலையான்னு தெரியலக்கா, பயமாக இருக்குக்கா அப்படின்னு புலம்பிட்டு இருக்கேன். அதுக்கு நந்தினி, நீ வேற ஏண்டா ஏதாவது உளறிட்டுருக்க அப்படின்றாங்க. பேசாமல் நாம் எங்கேயாவது எஸ்கேப் ஆகிடலாமாக்கா அப்படின்னு கேட்டுட்ருக்கேன். கொஞ்சம் நேரம் உளராமல் அமைதியாக இருடா அப்படின்றாங்க. அப்போது விக்ரமும் விஜயும் வீட்டுக்கு வராங்க. கார் சத்தத்தை கேட்ட உடனே புலிமுருகன், அக்கா அவனுங்க தான் வந்துட்டானுங்கன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக அவனுங்க உண்மை தெரிஞ்சுதாங்க்கா வருவானுங்க, நாம் வேணால் பேசாமல் எங்கேயாவது போய் ஒளிஞ்சிக்கலாமா அப்படின்றாங்க. உடனே புலிமுருகன் நந்தினி கிட்ட, அக்கா நீ வேற பதட்டத்தில் காட்டி கொடுத்துறாதுக்கா அப்படின்றாங்க. அப்போ நந்தினி, டேய் நீ கொஞ்சம் கேஷுவலாக இருடா, பேப்பர் எடுத்து படிக்கிற மாதிரி படி அப்படின்னு சொல்கிறாங்க. விக்ரமும் விஜயும் உள்ளே வராங்க. விஜய் நந்தினியும் புலிமுருகனும் பார்த்த உடனே விஜய் விக்ரம் கிட்ட, ப்ரோ சும்மா சொல்லக்கூடாது ப்ரோ, அசத்திட்ட ப்ரோ, இப்போ தான் உன்னை என்னோட அண்ணன்னு சொல்லிக்கவே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்றைக்கி நீ ஒரு காரியம் பண்ண பாரு, அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட டீல் பேசின பாரு, அப்படியே நான் மிரண்டே போயிட்டேன். அந்த இன்ஸ்பெக்டர் நோ சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்த பாரு, செம ப்ரோ, அசத்திட்ட ப்ரோ அப்படின்னு கை வந்து தட்டிக்கிட்டே வராங்க. அப்போது புலிமுருகன், அக்கா என்னக்கா கை தட்டிட்டுலாம் வரானுங்க, அப்போது களி கன்ஃபார்ம் போல இருக்குது அப்படின்னு பயந்துக்கிட்டே நின்றுட்டுருக்காங்க. விஜயும் விக்ரமும் நேராக நந்தினி பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. உடனே நந்தினி விக்ரம் கிட்ட, என்னப்பா விக்ரம் இன்ஸ்பெக்டர் பார்த்து பேசணும்னு சொன்னீங்களே, பேசுனீங்களா, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே விக்ரம், அம்மா அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட ஒரு விஷயத்தை கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்ல வரும்போதே விஜய், ப்ரோ இந்த விஷயத்த இப்படியா சொல்கிறது, நான் சொல்கிறேன் அம்மா, விக்ரம் யுஎஸ் போயிட்டு வந்தப்போ கூட நான் அவ்வளோ பெருமைப்படலை, ஆனால் இன்றைக்கி அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட தோரணையாக ஒரு டீல் பேசினா பாருங்கள், நான் மிரண்டே போயிட்டேன், அசந்து போயிட்டேன். அதை கேட்டு அந்த இன்ஸ்பெக்டர் வந்துட்டு எல்லா உண்மையும் சொல்கிறேன்னு சொல்லிட்டான், என் கண்ணே பட்டுருச்சுன்னா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே நந்தினிக்கும் புலிமுருகனுக்கும் இன்னும் பயம் அதிகமாகுது. அப்போ நந்தினி டைரெக்டாக விக்ரம் கிட்டே கேட்குறாங்க, என்ன தான்ப்பா பேசுனீங்க அப்படின்னு. அப்போ விக்ரம் வந்துட்டு, அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் ஒரு டீலை வந்து சொல்லியிருக்கேம்மா, அவங்க வந்து கொஞ்சம் டைம் கேட்டிருக்காங்க, யாரெல்லாம் இந்த கேஸ்க்கு பின்னாடி இருக்காங்கன்னு அந்த உண்மையும் சொல்லியிருக்கேன் அப்படின்றாங்க. அப்போது புலிமுருகன், அதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னாருன்னு கேட்குறாங்க. அதுக்கு விஜய் வந்துட்டு, அதான் மாமா டைம் எடுத்துகிட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே விக்ரமுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு விக்ரம் வந்து யாருன்னு பார்க்குறாங்க. அப்போ விஜய் யாருன்னு கேட்க, அதுக்கு விக்ரம் வந்துட்டு அந்த இன்ஸ்பெக்டர் தான் கால் பண்ணுறாரு அப்படின்னு சொன்ன உடனே நந்தினிக்கும் புலிமுருகனுக்கும் இன்னும் பயம் அதிகமாகுது. விக்ரம் கால் அட்டென்ட் பண்ணி பேசுகிறாங்க. சார் நீங்கள் சொன்ன அந்த 50 lakhs டீலுக்கு வந்து நான் ஒத்துக்கிறேன், ஆனால் நாளைக்கு காலையில் அந்த 50 lakhs பணத்தை வந்து என்கிட்ட நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு அந்த 2 விஷயத்தை பற்றி நான் உங்ககிட்ட சொல்கிறேன், அந்த பணத்தை நீங்கள் என்கிட்ட கொடுத்துருங்க, மகாவை ரிலீஸ் பண்ணிவிட்டு அந்த இன்னொரு மேட்ரை பற்றியும் நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு விக்ரம் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே விஜய்கிட்டையும் இதை சொல்கிறாங்க. இதை கேட்டு விஜய், சூப்பர் ப்ரோ, அட்டகாசம், மாஸ் பண்ணிட்டு போ, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, அண்ணியை யார் லாக்கப்பில் வச்சதுன்னு மட்டும் தெரியட்டும், அவங்கள அடித்து தரன்னு ரோட்டில் இழுத்துட்டு போய் பழைய செருப்பாக மாலையாக போட்டு ஊர்வலமாக
கூட்டிகிட்டு வரல, என் பேர் விஜய் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே புலிமுருகன் அதே மாதிரி நினச்சி பார்க்குறாரு. நந்தினியும் புலிமுருகனையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிற மாதிரியும் அவங்க கழுத்தில் விஜய் வந்துட்டு அந்த செருப்பு மாலையை போட்டு கூட்டிகிட்டு போகிற மாதிரியும் அவங்க 2 பேரும் சேர்ந்து தெரு தெருவாக பிச்சை எடுக்கிற மாதிரியும் வந்து புலிமுருகன் நினச்சி பார்க்குறாரு. அக்கா நாம் மோசம் போயிட்டோங்க்கா, அந்த இன்ஸ்பெக்டர் இப்படி கட்சி மாறுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கலக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போது புலிமுருகன் கிட்ட நந்தினி வந்துட்டு முதல்ல அந்த இன்ஸ்பெக்டருக்கு ஃபோனை போடு அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா புலிமுருகன் வந்துட்டு அந்த இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணுறாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் வந்துட்டு நம்பரை பார்த்துட்டு 50 லட்ச ரூபாய் டீலுக்கு போய் வெறும் பிச்சை காசு 5 லட்சத்துக்கு நீங்கள் பேசி முடிக்கலான்னு பார்த்துருக்கீங்கல்ல, உங்கள் ஃபோனெல்லாம் எடுக்கக்கூட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை அட்டென்ட் பண்ணவே மாட்டாங்க. அப்போ புலிமுருகன் நந்தினி கிட்ட சொல்கிறாங்க, அக்கா அவன் போலீஸ் புத்தியே காமிச்சிட்டாங்க, அவன் ஃபோனை எடுக்கவே இல்லைக்கா அப்படின்றாங்க. அதுக்கு நந்தினி நீ திரும்பவும் கால் பண்ணு அப்படின்றாங்க. மறுபடியும் வந்து புலிமுருகன் வந்து இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணுறாங்க. திரும்பவும் அந்த இன்ஸ்பெக்டர் வந்துட்டு பிச்சைக்கார பசங்க இவனுங்க ஃபோனெல்லாம் எடுக்கவே கூடாது அப்படின்னு ஃபோனை அட்டென்ட் பண்ணவே மாட்டாங்க. புலிமுருகன் நந்தினி கிட்ட சொல்கிறாங்க, அக்கா விக்ரம்க்கு ஃபோன் பண்ணி பேசுகிறவன் நம்ம ஃபோன் போட்டால் எடுக்க மாட்டாங்கக்கா, அப்போ நாளைக்கு நமக்கு செருப்பு மாலை கன்ஃபார்ம்க்கா அப்படின்னு புலிமுருகன் அழுதுட்ருக்காங்க. மகா வந்து லாக்கப்பில் இருந்துக்கிட்டு விக்னேஷை பற்றி நினச்சிட்ருப்பாங்க. விக்னேஷ் அவங்கக்கிட்ட பேசிட்டு போனதெல்லாம் வந்து யோசிச்சுட்ருக்காங்க. அப்போது மகா வந்து அங்கேருந்த லேடி கான்ஸ்டபிள் வந்து நோட் பண்ணுறாங்க. என்னம்மா மகா, நேற்று உங்கள் வீட்டுக்காரர் வந்து போனாருன்னு ரொம்ப குஷியாக இருந்தேன், இப்போ பார்த்தா ரொம்ப கவலையாக இருக்கேன், என்னாச்சு, உங்கள் வீட்டுக்காரர் உன்னை வெளியில் எடுக்க மாட்டாருன்னு உனக்கு நம்பிக்கை போயிடுச்சா அப்படின்றாங்க. அதுக்கு மகா வந்துட்டு அதெல்லாம் இல்லைக்கா, எப்படியும் எங்கள் வீட்டுக்காரர் இன்றைக்கி இல்லைன்னா கூட 1-2 நாளில் வந்து எடுத்துருவார், என் பிரச்சனையே வேறு, எனக்கு பயமாக இருக்குக்கா அப்படின்றாங்க. அதுக்கு அந்த கான்ஸ்டபிள் வந்துட்டு என்னம்மா என்னன்னு சொல்லு, என்னால் முடிஞ்சதை நான் உனக்கு பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மகா வந்துட்டு அக்கா இப்போ நான் அதை சொல்ல முடியாது உங்ககிட்ட, அது கொஞ்சம் பர்சனல், அது என் புருஷன்கிட்ட கூட நான் ஷேர் பண்ணது கிடையாது அப்படின்றாங்க. தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு அந்த கான்ஸ்டபிள் வந்துட்டு இல்லைம்மா நீ சொன்னா உனக்கு உதவி பண்ணலான்னு தான் கேட்டேன், அப்புறம் இஷ்டம் அப்படின்றாங்க. அதுக்கு மகா வந்துட்டு நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னா ஒரே ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்கக்கா, எனக்கு உங்களுடைய ஃபோனை மட்டும் கொடுங்க, ஒரே ஒரு கால் பண்ணிவிட்டு கொடுத்துட்றேன் அப்படின்றாங்க. மகா ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. உடனே ஐஸ்வர்யா காலை அட்டென்ட் பண்ண உடனே மகா வந்துட்டு அக்கா நான் மகா பேசுகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஐஸ்வர்யா மகா நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மகா நான் நல்லா இருக்கேன்றாங்க. ஐஸ்வர்யா அது எப்படி லாக்கப்பில் இருந்துக்கிட்டு நீ நல்லா இருப்ப, நீ தைரியமாக இரு மகா, விஜய்மா விக்ரமும் வந்து கண்டிப்பாக உன்னை வெளியில் எடுத்துருவாங்க, நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ மகா வந்துட்டு அக்கா நான் வேற ஒரு விஷயமா உனக்கு கால் பண்ணேன், அந்த விக்னேஷ் அங்கே வந்தானாம், அந்த விக்னேஷ் இங்கே ஸ்டேஷனுக்கே வந்துட்டான் அப்படின்றாங்க. அதுக்கு ஐஸ்வர்யா அவனால் எப்படி ஸ்டேஷனுக்கு வர முடியும் அப்படின்னு பயந்துக்கிட்டே கேட்குறாங்க. அதுக்கு மகா வந்துட்டு அவன் என்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்கிறாங்க்கா, நான் ஸ்டேஷனுக்கு வரேன்னா அப்போ என்னோட பவர் என்னன்னு நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க்கா. அவன் அந்த பணத்தை கேட்டு தான் வந்திருக்காங்க, அந்த 5 லட்சம் பணத்துக்காக தான் நீ இப்படி வேணும்னே மறைஞ்சிருக்கன்னு வேற என்கிட்ட சொல்கிறாங்க, என்னென்னவோ வளர்றான், எனக்கு அந்த பணம் இப்போவே வேணும்னு சொல்கிறான், நான் வெளியில் வந்த உடனே கொடுத்துட்றேன்னு கூட அவன்கிட்ட எவ்வளோ கெஞ்சினக்கா, ஆனால் அவன் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டான், நான் உங்கள் அக்கா கிட்டே கேட்டு வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் நான் சொல்ல கேட்காம வந்துட்டே இருந்தாங்க்கா, அதனால தான் அவங்கன்னு கேட்டேங்க்கா அப்படின்றாங்க. அதுக்கு ஐஸ்வர்யா வந்துட்டு மகா இங்கே வரல, ஏதோ ஒரு செகண்ட் கால் வந்துக்கிட்டே இருக்குது, நான் யாருன்னு பார்க்குறேன் அப்படின்றாங்க. உடனே ஐஸ்வர்யா அதை பார்த்துட்டு மகா ட்ரூ காலரில் அது விக்னேஷன் தான் காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ கரெக்டாக அந்த கான்ஸ்டபிள் வந்துட்டு மகா கிட்ட இருந்து அந்த ஃபோனை வந்து பிடுங்கிடுவாங்க. அதிகாரிங்களாம் வர நேரம் ஆச்சு, ஃபோனை கொடுன்னு அப்படின்னு வாங்கிடுவாங்க. உடனே மகா ரொம்ப கெஞ்சி கேட்குறாங்க, அக்கா கொடுங்க, இது கால் மட்டும் பேசிட்டு கொடுக்குறேன்றாங்க. நீ நாளைக்கு பேசிக்கோ, நீ என்னென்ன கதையோ பேசிகிட்டு இருக்க, நீ நாளைக்கு பேசிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.